இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியல்ல இப்போ எடுத்தோன்னா ஈஸ்வரிக்கு ஒரு ஷாக் கொடுக்குறாரு எழில். அதுதான் உண்மையிலே நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான விஷயமா இருந்துச்சு. அதாவது ஒரு குழந்தை விளையாட வந்தா குழந்தைகிட்ட விளையாடணும், நீ இன்னைக்கு விளையாடுவேன் நாளைக்கு போயிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையாட்டம் பேசக்கூடாது. பேசிட்டு உடனே அதில் நான் பேசினதுல என்ன தப்பு, நாளைக்கே கணேஷ் கூட இவங்க போயிட்டாங்கன்னா அப்படின்னு ஏதாச்சும் மடத்தனமா பேசும்பொழுது பாக்கியா என்னத்த நீங்க அப்படிங்கும் போதே டக்குன்னு எழில் கேட்டுறாரு, என்னது ஒரு குழந்தையில போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க எல்லாம் பண்றீங்கன்னா அப்புறம் என்ன உன் பொண்டாட்டி கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிற, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு யோசிக்கிறியா, எனக்கும் தான் இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு உடனே நீங்க ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட வேணாம், நான் வேணா இப்போ கிளம்பி நாங்கள் தனி கொடுத்தோம் போயிடறோம், நான் ஒன்னா இருந்து கஷ்டப்படுறது தனித்தனியாக நாங்கள் தனியாக நிம்மதியாக இருந்தோம், நீ தனியாக நிம்மதியாக இருந்துங்க அப்படின்ட்டு போயிட்டாரு வெளியில். அவன் எப்படி இப்படி பேசுவான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னா அப்புறம் வேற எப்படி பேசுவாங்கிற மாதிரி பாக்கியா நினச்சிட்டு நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, கோபத்தில் பேசணும் அப்படின்னா நானும் வருத்தத்தை தான் பேசினேன், அவன் கோவப்பட்டான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் செடியன் மொட்டை மாரில் உட்காந்து தனியாக குடிச்சுக்கிட்டு இருக்க. அதை கோபி பார்த்து என்னடா என்ன ஒழிச்சு வைக்கிற அப்படின்ட்டு இவ்வளோதான் இருக்கா அப்படின்ட்டு அவர் எடுத்து இப்படா வாழ்க்கைனா இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் எஜமா குத்துங்க எஜமா குத்துங்க அப்படின்ட்டு அவர் தனியாக ஏதோ புலம்பிட்டு இருக்காரு. குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அங்கே எழில் வந்த உடனே அவர் குடிக்கிறியாடா அப்படின்னு செடின்னு கேட்டோம்னா அவரும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவன் குடிப்பானடா அப்படின்னா எப்பயாச்சும் பியர் அப்படின்னா நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன்டா, நான் உங்களுக்கு ஃபேமிலிக்காக இருப்பேன்டா அப்படின்னா ஃபேமிலிக்கு கதையெல்லாம் விடாதீங்க அப்படின்னு எழில் பேசிடுறாரு. சரி விடுற அந்த பழைய கதையெல்லாம் பேச வேணாம், ஆனால் உங்களுக்காக நான் நிற்பேன்டா அப்படின்னா அது வேணா உண்மைதான், அந்த கணேசன் நீங்கள் தான் நின்னீங்க தேங்க்ஸ் அப்படின்னு எழுதி சொல்லிட்டு இருக்க. இவங்க பேசி 3 பேரும் அப்பா 2 பசங்க எல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது கரெக்டாக அங்கே ராதிகா வந்துடுறாங்க. ராதிகா வந்தபோது இவர் கொஞ்சம் பயந்துட்டே இருக்காரு. ராதிகா என்னன்னு கேட்டால் இல்லை பசங்க ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க அதான் அப்படின்னு ஒரு முறை மட்டும் முறைச்சிட்டு போயிடுறாங்க. போகும்பொழுது கரெக்டாக பாக்கியா வந்துடுறாங்க. பாக்கியா வந்தோடனே டக்குனு எல்லாம் ஒழிச்சு பாட்டில் மறைச்சி வச்சிடறாங்க. ராதிகா ஷாக்காக வராங்க, அது என்ன பாக்கியா வந்தோடனே மட்டும் ஃபுல்லாக மறைச்சி வைக்கிறானுங்களே அப்படின்ட்டு. உடனே அவங்க சாப்பிட வாங்கடான்னு கூப்பிட்டு என்ன வாடை அடிக்குதுன்னு எட்டி பார்த்தா பாட்டில். ஷாக் ஆனோடனே இல்லை கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, அதான் செடியன்னு குடிச்சான் அதான் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டேன்னு கோபி சொல்ல, வருத்தமாக இருந்தால் இதெல்லாம் குடிக்கிறதுக்கு மருந்தாடா அப்படின்ட்டு வேறு 2 திட்டு எழுதுமா அப்படின்னு எழுது காதை பிடிச்சி வாங்கடா அப்படின்னு 2 பேரையும் கூப்பிட்டு போகாது. இந்த பக்கம் கோபி ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருன்னு முடிக்கிறாரு. ஒன்று ராதிகா இன்னும் குடிக்கணுமா என்ன நினச்சிட்டீங்க உங்க மனசில், பாக்கியா வந்தால் மட்டும் பயப்படுறீங்க அப்படின்னா இல்லை தேவையில்லாமல் இதுக்கு பிரச்சனை நினச்சேன், என்னன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்குது ஆஃபீஸ் பிரச்சனை தான் அப்படின்னா உடனே என்ன ஆஃபீஸ்னு எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்க இல்லை இப்படியே போச்சுன்னா இழுத்து மூடிடும் போல ஆஃபீஸை அப்படின்னாரு. உடனே அவன் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறான், இருக்கிற கம்பெனியை மூடுறங்கிறீங்க முட்டாளா நீங்கள், நான் என்ன பண்ணுறேன் 30 நாள் லீவ் போட்டுறேன் ஆஃபீஸ்க்கு, லீவ் போட்டு உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி உங்கள் ஆஃபீஸில் இருக்க பிரச்சனைலாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து சரி பண்ணுவோங்கிறாங்க ராதிகா. அங்கே ஆஃபீஸே இல்லை. உடனே ஐயோ இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமாளிக்கிறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் ஒன்றா உட்காந்து 3 பேரும் குடிச்சிட்டு இருந்த கதையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாகியலட்சுமி சீரியலில் இப்போ